தமிழ் எழுத்துக்களே கிடையாது அப்படின்னு சொல்லி கலைஞர் அவர்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டார். அவருக்கு தெரிஞ்சது அவர் பண்ணார்ல அவர் ஆட்சியில. ஆமா, ஏன்னா ஐயன்னாவுக்கு வந்து அந்த ஐதான் போடணும், ஆனா போட்டு ஐயன்னா போடலாம், அது எக்ஸ்ட்ரா ஐ எதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த எழுத்துக்களை தூக்கி எழுத்து குறைப்புன்னு ஒண்ணு நடத்தினாங்க, செம்மொழி மாநாடுன்னு. அந்த செம்மொழி மாநாடப்ப இந்த ஐய தூக்கிட்டாங்க. அவங்க தான் தூக்குவாங்களா? நாம திமுகவை தூக்க கூடாது? அப்ப நமக்கு அந்த உரிமை இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்குன்னா நமக்கு இருக்குல்ல, அதனால நீங்க திமுகவை தூக்கிடுவோம். அவ்வளவுதான். தமிழ் எழுத்துக்கள்ல இனிமேல் திமுகன்னு இருக்காது. எழுத்து மட்டும் தானே சார் தூக்க முடியும். நம்ம ஸ்டாலின் அவர்கள் அப்புறம் உதயநிதி அவர்கள்லாம் நீங்க அவ்வளவு ஈஸியா வந்து தூக்கி போட்ட முடியுமா தமிழ்நாட்டுல இருந்து? ஏங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு விஷயங்க, அதாவது அதிகாரத்துல இருந்து ஒருத்தனை அகற்றிட்டாவே அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. எதுக்காக எல்லாரும் அதிகாரத்துக்கு வர்றான்? ஒருத்தன் பணம் சம்பாதிக்கிறான், பணம் சம்பாதிச்சதுக்கு பணம் சம்பாதிச்சது தானே நல்ல வாழ்க்கை, வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே. அதிகாரம் தானே அடுத்தவனை அப்படி கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியும்.